உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ காளையார் கோயிலில் அமைந்திருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் பெரிய மருது பாண்டியருடைய நினைவிடத்துக்கு நாங்கள் வந்திருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய 40 விதமாக தொண்டு செய்யக்கூடிய ஐயா லட்சுமணன் ஐயா காளையார் கோயிலை பற்றியும் பெரிய மருது மாமன்னர் பெரிய மருது பற்றியும் நமக்கு சில தகவல்கள் மக்கள் சேனல் தமிழா யூடியூப்க்கு கொடுக்க போகிறாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். நான் காளையார் கோயில் மருதுபாண்டியன் பூஜாரி பேசுகிறேன். நான் ஐயாவுக்கு 40 வருஷமாக தொண்டு பண்ணுறேன். நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் எந்த சம்பளம் எதிர்பார்க்கல, தொண்டு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ காளையார் கோயிலோட வரலாறையும் ஐயா மருதுபாண்டிய வரலாறு நான் சொல்கிறேன், கேட்டுக்கேன். சொல்லலாமா? சொல்லுங்க ஐயா. காளையார் கோயில் வரலாறுன்னா 3 சிவன் நீங்கள் இந்தியாவில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. காளையார் கோயில் ஒன்று தான் 3 சிவன் ஒரே இடத்துல பார்க்கலாம். சின்ன கோரை சுயம்பு தானாக முளைச்சது சொர்ணக்காளி ஈஸ்வரர். பெரிய கோரை சோமேஸ்வரர். அதுக்கு பின்னாடி உள்ள ஆலயம் சுந்தரேஸ்வரர். 3 சிவன் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி சோமேஸ்வரன் கோயில் என்ட்ரன்ஸுக்குள்ளே நுழையில பெரிய லிங்கமாக பார்க்கலாம். அந்த லிங்கத்துக்கு பேர் சகர்ச லிங்கம். அந்த ஒரே லிங்கத்துக்குள்ளே சின்ன சின்ன லிங்கமாக வடிவமைச்சிருப்பாங்க. 1008 லிங்கம் இருக்கும். அப்போ 3 சிவனை சேர்த்து 4 சிவன். அதே மாதிரி 3 அம்மன், மீனாட்சி, சௌந்தரநாயகி, சொர்ணவல்லி. 3 நடராசர், 3 பள்ளியறை, 3 கால பைரவர். எல்லாமே 3 தான். காசி ராமேஸ்வரத்துக்கு அடுத்த புண்ணியஸ்தலம் காளையார் கோயில். இப்போ மருதுபாண்டிய வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன கோரை 7ஆம் நூற்றாண்டு வரகுண பாண்டியர் ஒரு மன்னர் கட்டினது 1300 வருஷம். பெரிய கோபுரம் தான் மருதுபாண்டியர் கட்டினது 18ஆம் நூற்றாண்டு 300 வருஷம். இந்த கோபுரத்துக்காண்டியா மருதுபாண்டியர் தலையை கொடுத்தார். தன்னுடைய தலையை கொடுத்து கோபுரத்தை தலையை நிமிர செய்தவர் மருதுபாண்டியர். அப்போ பெரிய மருதுடைய தலை தான் இந்த சிலைக்கு கீழே இருக்கும். இவருடைய உடல் திருப்பத்தூர்னா சென்னை, வேலூர், திருப்பத்தூர் அல்ல, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர். சின்ன மருதுக்கு உடம்பு தலை எல்லாமே திருப்பத்தூர் தான். எதனால பெரிய மருதுடைய தலை காளையாருக்கு வந்துச்சு, அதான் கொஸ்டின். வீரபாண்டி கட்டபொம்மனை ஆங்கிலேயர் திருநெல்வேலி மாவட்டம் கேத்தாரில் தூக்கு போட்டார். வீரபாண்டி தம்பி ஊமத்துறை, கட்டபொம்மன் குடும்பத்தார் அனைத்து பேருமே ஆங்கிலேயர் என்னன்றா திருநெல்வேலி சிறையில் அடைச்சார். இதில் ஊமத்துறை மட்டும் மருதுபாண்டியன் தப்பிக்க வைக்கிறார். தப்பிச்சு வந்த ஊமத்துறை மருதுபாண்டியன்ட்டே அடைக்கலம் கேட்குறார். மருதுபாண்டியர் என்ன பண்ணுறாரு, தஞ்சை வந்தவனை கலங்க விடக்கூடாதுக்காண்டி அடைக்கலம் கொடுத்து திருமயம் பக்கத்தில் ஒரு கோட்டையில் கொண்டு போய் ஊமத்துறையை மருதுபாண்டிய அடைக்கலம் ஆக்கிறார். அந்த கோட்டைக்கு பேர் இன்றைக்கு ஊமையன் கோட்டை. அதைத்தான் இன்னைக்கு நம்ம திருமயம் கோட்டைன்னு சொல்கிறோம். அப்போ ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்த நைட்டு சின்ன மருது என்ன பண்ணுறாரு, அவருடைய படை வீரர்களோடு போய் ஆங்கியோட வீரர்களை கொன்று ஆங்கியோட சிறைச்சாலை தகர்த்தறிஞ்சு கட்டபொம்மன் குடும்பத்தார் அனைத்து பேருமே காப்பாற்றி கூட்டியாந்துறாரு சின்ன மருது. காலையில் ஆங்கிலேயர் பார்க்குற சிறைச்சாலையெல்லாம் தரமட்டமாக அவங்க வீரர்கள்லாம் இறந்துருக்காங்க. கட்டபொம்மன் குடும்பத்தார் யாருமே இல்லை. இந்த வேலையை செஞ்சது யாருன்னு ஆங்கிலேயர் கண்டுபிடிக்க முடியல. ஊமத்தில் ஒரு ஆள் தான் தப்பிச்சு போனால் அவன் இதை செய்யலை. இது யாருன்னு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், ஆங்கிலேயர் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் ஆங்கிலேயர் என்ன பண்ணுற, புதுக்கோட்டை தொண்டைமான் ராஜா போய் நாடுற அவர் தான் காட்டி கொடுக்குறார். வீரபாண்டி கட்டபொம்மனை காட்டி கொடுத்தது தொண்டைமான். மருதுபாண்டியரை காட்டி கொடுத்தது உடையனன். உடையனன்னா சிவகங்கை சிம்ம படம் பார்த்தீங்கன்னா அதோட டைலாக் வரும். மருதுபாண்டியரை காட்டி கொடுத்தது கௌரி வல்லபாய் உடையனன். அதைத்தான் நான் சுருக்கமாக உடையனன் மருதுபாண்டியர் என்னன்னு காட்டி கொடுக்குறாரு, ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தது மருதுபாண்டியர். கட்டபொம்மன் குடும்பத்தால் சிறைச்சாலேருந்து காப்பாற்றின மருதுபாண்டியன் சொன்ன உடனே ஆங்கிலேயர் என்ன பண்ணுற, மருதுபாண்டியன் மேலே ரொம்ப கோபம் ஒரே வெறியார். எவ்வளோதான் முயற்சி பண்ணி பார்க்குறேன், மருதுபாண்டியை பிடிக்க முடியல. மறுபடியும் இதே ஆங்கிலேயர் உடையிட்ட போய் சொல்கிறேன், நான் மருதுபாண்டியை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், அவரை பிடிக்க முடியலை. அவரை பிடிக்கிறதுக்கு நீ எனக்கு ஒரு வழி சொல்லுங்கிறேன். அப்போ தான் உடையனன்னு காட்டி கொடுக்குறார். மருதுபாண்டியரை என் காரணம் கொண்டு பிடிக்க முடியாது. அவரை பிடிக்கிறாந்தா காளையார் கோவில் ராஜகோபுரம் மருதுபாண்டியர் கட்டின கோபுரம். இந்த கோபுரத்து மேலே மருதுபாண்டியன் உயிர். இந்த கோபுரத்தை பீரங்கியை வச்சு இடிக்க போகிறோம்னு நீ தண்டரா போட்டால் மருதுபாண்டியன் எங்கே இருந்தாலும் சரணை அடைஞ்சிருவார்னு உடையனன் ஆங்கிலேயர்கிட்ட சொல்லிட்டார். ஆங்கிலேயர் கோபுரத்தை பார்க்குற, இடிக்க மனசு இல்லை, வேறு வழி இல்லை, மருதுபாண்டியை பிடிக்கணும் ஒரே நோக்கத்தோட 25 பீரங்கியை கோயிலுக்கு முன்னாடி வச்சு ரவுண்டாக பண்ணிக்கிட்டு அந்த காலத்தில் தண்டரா போடுவாளாம்.
ஆங்கிலேயர் என்ன பண்ணுறான், ஊருக்கு ஆள் நியமித்து தண்டரா போட்டான். மருது சகோதரர்கள் எங்கிருந்தாலும் சரணடையாவிட்டால் நீ கட்டிய ராஜகோபுரம் பீரங்கியா தாழ்த்தப்படுகிறான். இந்த செய்தியை கேட்டவுடனே மருது பாண்டியன் சொல்லி வச்சு போகிறான், நம்ம ஆசையாக கட்டணும் கோபுரத்தில் ஆங்கிலேயே அடிக்க போகிறான்ட்டு. மருது பாண்டியன் என்ன பண்ணுறாரு, அவசரமாக தண்டரா போட்டு ஒரு அறிக்கை விட்டுறாரு. என் காரணம் கொண்டும் கோபுரம் அடிக்கக்கூடாது, உங்கள்கிட்ட உயிர் தானே உனக்கு வேணும், நாங்கள் வந்து சரண் அடைகிறோம்னு சொல்லி சின்ன மருதும் பெரிய மருதும் திருப்பத்தூரில் போய் சரண் அடைக்கிறார். ஆங்கிலேயர் அங்கே போய் கைது பண்ணி கைகால விளங்க மாட்டேங்கிறான். மருது பாண்டியருக்கு விளங்க மாட்டிட்டு மருது பாண்டியருக்கு கோபம் உண்டு விடுறக்காண்டி மருது பாண்டிய சொந்தங்கள், உற்றார் உறவினர்கள், படை வீரர்கள் ஒரு 564 பேரை தேடி கண்டுபிடிச்சி மருது பாண்டிய கண்ணுக்கு முன்னாடி வரிசையாக நிப்பாட்டி உறங்கிய பூரம் கட்டி 564 பேருடைய தலையப்புறம் வெட்டினான். இது எங்கே? திருப்பத்தூரில். பஞ்சாபில் ஜாலியன்வாலா படுகொலை 1919 440 தான். இது அதுக்கு முன்னே நடந்த திருப்பத்தூர் படுகொலை 1801 564. ஆனால் வரலாற்று இடம்பெற்றது ஜாலியன்வாலா படுகொலை, திருப்பத்தூர் படுகொலை மறைக்கப்பட்டது. இப்போ தான் அது வரலாற்று புக்கில் போடுறாங்க. அப்போ 564 பேருடைய தலையை உடம்பை ஏன் தனித்தனியாக போகிறான்னாட்டா, மருதுபாண்டியர் காலத்தில் போருக்கு போனாக்கா கைகால் வெட்டுப்பட்டால் மூலிகை செடிகள் மருந்துகள் தேய்ச்சா கைகாலெலாம் ஒட்டிக்கிறோமா. இதனால் ஆங்கிலேயர் என்ன பண்ணுறான், தலை ஒட்டிக்கிட்டால் ஒட்டிக்கிறேன், நம்மளை கொண்டால் கொண்டுவான்னு பயந்துக்கிட்டு 564 பேருடைய தலையை உடம்பை தனியாக தூக்கி போட்டு மருதுபாண்டியர் தூக்கு போடையில் இதே நிலைமை தான் உனக்கு, உன்னுடைய கடைசி ஆசை என்னங்கிறேன். அப்போ தான் பெரிய மருது மட்டும் கடைசி ஆசை என்ன சொல்கிறாருன்னா, தூக்குப்படையில் நான் கல்லாலும் முள்ளாலும் எழுதி கொடுத்த தான தர்மங்கள் அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும். ஆனால் என் கண் முன்னே என் படை வீரோடைய தலையை வெட்டி நீ தனித்தனியாக போடுற, ஒன்றா போட்டால் ஒட்டிட்டு வந்து கொண்டாடுற பையன் உனக்கு. ஏன் தலையை நீ எங்கே வைப்பானே எனக்கு தெரியாது, ஏன் தலையை நீ எங்கேயும் வைக்க வேணாம், நான் கட்டிய ராஜகோபுரத்துக்கு முன்னாடி வைக்க சொன்னாரான். அதனால தான் திருப்பத்தூரில் தூக்கு போட்டு உடல் திருப்பத்தூர்லேயும் தலை காலார் கோயிலமாக இருக்கும். பெரிய மருதுக்கு சின்ன மருதுக்கிட்ட அவன் எதுவுமே கேட்க விரும்பலை, அவரு சொல்ல விரும்பலை. சிங்கு அடைக்கிற கூண்டுக்குள்ளே போட்டு கையிலங்கால் விளங்க மாட்டி ஆக்ரோஷமாக தூக்கு போட்டு விட்டுறான். அவன் மேலே ரொம்ப கோபம். அதனால தான் அக்டோபர் 24 சின்ன மருதுக்கு திருப்பத்தூரில் அரசு விழா. அக்டோபர் 27 பெரிய மருதுக்கு காலார் கோயிலில் குருசை. இங்கே தான் கூட்டம் அதிகம். ஆனால் தூக்குப்பட்டு 2 பேருமே ஒரே தேதி ஒரே நாள் 24ஆம் தேதி, 3 நாள் சென்று பெரிய மருதுடைய தலை காலாருக்கு வருது. அதனால தான் திருப்பத்தூரில் 24, காலாரில் 27 சொல்கிற கடையில் அப்படி. அப்போ அதான் போடுறது மணி போட்டு எல்லாம் பார்க்குறாங்க.